போறீங்க. பொன் தளம் பதிக்கப்பட்ட வீதிகளில் நான் நடக்க போறேன், உலாவ போறேன். ஆமே, அதெல்லாம் ஒரு பெருசாவே இருக்காது. நான் நினைச்சு பார்ப்போம், ஒருவேளை இங்க பொண்ணு பொருள் தங்கம்னு இப்படி 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 பணம்னு சேர்க்குறாங்க இல்லை, ஒருவேளை இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போனாலும் அங்கே போய் சுரண்டிட்டு இருப்பாங்க போல, எப்படியாவது கொஞ்சம் சேர்த்துடலாம். அதெல்லாம் அங்கே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேல ஆசீர்வாதம் என்னன்னா, இதெல்லாம் பொண்ணு, அங்க இருக்கிற அழகு, அங்க இருக்கிற மதில், இதெல்லாம் இல்லை அழகு. அங்க எது அழகுன்னா, எனக்காய் ஜீவன் தந்த இயேசு என் அருகாமையில் இருப்பார். அவர் கூட வாழுவேன், அவரை தொட்டு பார்ப்பேன், அவர் முகத்தை பார்ப்பேன், எனக்காய் காயப்பட்ட அவருடைய முதுக பார்ப்பேன். ஓ, எப்போதும் கர்த்தரை நான் ஆராதித்துக் கொண்டிருப்பேன். பைபிள் சொல்லுது பாருங்க, அந்த கூட பத்தி சொல்லிட்டு 3வது வசனம் சொல்லுது, வெளிப்படுது 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். பரலோகத்துக்கு ஹைலைட்டே அதுதான். என்னன்னா, பரலோகத்தில் மனுஷங்க இருக்கும்போது அவங்க கூட தேவன் இருப்பார். கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் இயேசு இருப்பார். ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார். அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார். அதான் ரொம்ப முக்கியம். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து, திரும்ப திரும்ப பார்த்தீங்களா, அவர்களோடு கூட, அவரோடு கூட, அவரும் கூட, திரும்ப திரும்ப அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் இருக்கிற அந்த இடம், அங்கு நானும் அவரோடு. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து ஒரு விஷயம் கூட இந்த பாட்டை சந்தோஷமா பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, உங்க சத்தம் இன்னும் உயரலாமே. அலங்கார மணவாட்டியா. ஆமே, எல்லாரும் சத்தமாய் ஆமே. நாமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா, ஆமே. இன்னும் சத்தமாய் சொல்லுவோம், ஆமே அல்லேலூயா, ஆமே. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம். ஆண்டவரே, இந்த எண்ணம் மேலோங்கட்டுமே, இந்த ஆசை மேலோங்கட்டுமே. அழகாக ஜொலித்திடுதே கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய். ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நீளடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றார். மேலான எருசலேமே, எல்லாரும் சொல்லுவோம், மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. மேலான ஓ ஜீசஸ், பரலோகம் அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக
நடுவரின் அருகில் வந்தேன், பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன், பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆகா என் எருசலேமே ஆகா, ஓ மகிழ்ச்சியோடு பாடுவோம் பரலோகம். ஆமென் ஆமென் ஆமென். அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆஹா என் எருசலேமே பரலோகம். ஆமென் ஆமென் ஆமென். அலங்கார அப்பா, இந்த எண்ணம் மேலோங்கட்டும், இந்த உலக கவலை மறையட்டும். சொல்லுவோம் பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிச்சிடுதே. பரம எருசலேமே ஆமென் ஆமென். அலங்கார மணவாட்டியாய் அந்த பரலோக மேன்மை நினைத்து கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பா, சிலுவையில் நீ இரத்தம் சிந்தும் போது என்னையும் நினைவு கூர்ந்தீரே, என்னையும் நினைவு கூர்ந்தீரே. உம்முடைய இரக்கங்கள் பெரியதாண்டவரே. அந்த பரலோகத்தில் என்னை சேர்த்து கொள்ள உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே, பரமண்டலங்களில் எங்களை இணைத்துக் கொள்ள அப்பா அப்பா எங்களையும் நினைத்தீரே, எங்கள் பெயர்களை நினைவு கூர்ந்தீரே. சிலுவையிலே நீர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது உம் நினைவில் எங்களுடைய பெயர்கள் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர்களை எழுதினதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பரலோக குடியுரிமை பெற்றவர்களாக நீர் எங்களை மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உலகம் எங்களை புறக்கணிக்கட்டும் பரவாயில்லை, சொந்தங்கள் எங்களை புறக்கணிக்கட்டும் பரவாயில்லை, குடும்பங்கள் எங்களை புறக்கணிக்கட்டும் பரவாயில்லை, ஆனால் பரலோகம் எங்களை புறக்கணிக்கலையே, பரலோக ராஜ்யம் எங்களை புறக்கணிக்கலையே. எங்களை சேர்த்து கொண்டீரே. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை ஆராதிப்போம். மகிமை 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 மகிமை. தேவ சபையில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, தேவ சபையில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஓ, இந்த பரலோக ஆராதனையை பார்த்து தூதர்கள் பிரமிப்படைகிறார்கள், தூதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட பாக்கியம் உள்ள வேற ஜாதி எது என்று தூதர்கள் ஆடி பாடி மகிழுகிறார்கள். தூதர்கள் நம்மோடு இணைந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். ஓ ஜீசஸ், இயேசுவே இயேசுவே, எங்கள் கண்ணீரை துடைப்பவரே, எங்கள் கவலைகளை மாற்றுகிறவரே. இனி அழுகை இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி சஞ்சலம் இல்லை. கர்த்தரே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், இயேசுவின் நாமத்தினால ஓடி போகும். அங்கே அலறல் இல்லை, அங்கே ஆனந்த களிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் என் சொந்தங்களும் எல்லாரும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆண்டவரே, எங்கள் சொந்தங்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது, எங்கள் சொந்தங்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. எங்கள் தெய்வமே, எங்கள் இரட்சகரே, எங்கள் இயேசுவே, எங்கள் மீட்பரே, ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது மனபாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வந்திருந்தா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. என் மகனே, என் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குறுதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ என் மகன், நீ என் மகள், நீ தேவனுடைய பிள்ளை. பரலோகம் உன்னை ஒரு நாளும் கைவிடாது. இயேசு உன்னை கைவிட மாட்டார். கடல் போன்ற ஆழமான நிலையில் நீங்கள் இருந்தாலும், படுகுழியில் நீங்கள் மாட்டி தவித்துக் கொண்டிருந்தாலும், உங்களை ரட்சிக்கிற கரம், அந்த பெரிய வல்லமையுள்ள கரம் பகல் வேளையில் உங்களை தூக்கி எடுக்கிறது. அந்த குழியிலிருந்து உங்களை தூக்குகிறது, அந்த சிக்கலிலிருந்து உங்களை தூக்குகிறது, அந்த ஆழத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. இயேசு என்று சத்தமாய் கூப்பிடுங்கள். இயேசுவே,
ரட்சிக்கிறவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சியும், படுகுழியிலிருந்து எங்களை ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். கை உயர்த்தி ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை எல்லாரும் மனதார ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. எல்லாரும் சத்தமாய், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவ என்றுரை செய்தேன் அன்றோ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என்